விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இன்றிலிருந்து ஒரு 10 தொடர் அயரா விழிப்பு நிலை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். அந்த அயரா விழிப்பு நிலை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக எந்த அளவுக்கு வெற்றி பெறலாம் என்பதை பார்த்து கொண்டே வரலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த அயரா விழிப்பு நிலை என்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், தொழிலில் உள்ள தடைகள், வாழ்வில் உள்ள தடைகள், எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கியம் அயரா விழிப்பு நிலை. இந்த அயரா விழிப்பு நிலைங்கிற அற்புதமான வாக்கிய தொடரை கொடுத்தது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். இன்றைக்கு அவருடைய அந்த தொடரை வைத்தே நாம் எது மாதிரி பயிற்சிகள் செய்யலாம் என்று பார்க்கலாம். காலையில் எழுந்ததுக்கு பிறகு குளித்தவுடன் கை ரெண்டையும் இப்படி வச்சு, நான் அயரா விழிப்பு நிலையுடன் வாழ்வேன், 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 நான் அயரா விழிப்பு நிலையுடன் வாழ்வேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு 13 தடவையிலிருந்து 21 முறை வரைக்கும் நம்ம சொல்லலாம். குறைந்தது 3 முறையிலிருந்து 21 முறை நாம் தினமும் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது நமக்குள்ள அந்த அயரா விழிப்பு நிலை வர ஆரம்பிக்கும். அந்த அயரா விழிப்பு நிலை வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய விஷயங்கள், எதிர்காலத்தில் கிடக்க வேண்டிய பாதைகள், எதிர்காலத்தில் அடைய வேண்டிய இலட்சியங்கள் அனைத்தையும் மிக எளிய முறையில் அடைவதற்கு இந்த அயரா விழிப்பு நிலை என்ற ஒரு மந்திர சொல் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடத்த ஆரம்பிக்கும். அதனுடன் இந்த முத்திரையை சேர்ந்து செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் நீங்கள் மாற்றங்களை பார்ப்பீர்கள். என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, என்ன வருத்தத்தில் இருந்தாலும் சரி, எதை எப்படி அணுக போகிறேங்கிற நிலையில் இருந்தீங்கனால அத்தனையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த அயரா விழிப்பு நிலையில் இருப்பேன், அயரா விழிப்பு நிலையில் இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தை. இதில் அயரா அப்படின்னு சொல்லும்போது உச்சந்தலையில் கவனத்தை வச்சுக்கணும். அயரா விழிப்பு நிலை அப்படிங்கிறபோது முதுகுத்தண்டில் கவனத்தை வச்சுக்கிட்டு முடிக்கும் போது முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில் உள்ள மூலாதாரம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருப்பேன் அப்படின்னு முடிக்கணும். இந்த முறையை பயிற்சி பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அற்புதங்களை பார்ப்பீர்கள். இந்த அற்புதங்கள் தொடர தொடர உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வார்த்தை இந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்ற ஒரு வித்தியாசமான உணர்வுகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து வெற்றிகளே துவங்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதை விடாமல் பயிற்சி பண்ணிக்கிட்டே வாங்க. கவலைகளை பூராத்தையும் தூக்கி போட்டு நடக்க வேண்டிய காரியத்துக்கு இது ஒரு அடிப்படை பயிற்சியாக செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுமாரி தொடர்களாக ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமாக இந்த அயரா விழிப்பு நிலைங்கிறதை எப்படி பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலை நோக்கி போகலாம் என்ற தகவலை உங்களுடன் பதிவிட இருக்கிறேன் என்ற தகவலை பதிவிட்டு இதை பார்த்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றின் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் உள்ள இறையர்களையும் குருவர்களையும் வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நம்முடைய இமயம் விழிப்புணர்வு மையத்தில் பல்வேறு விதமான பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தகவலையும் பதிவிட்டு யாருக்கேனும் பயிற்சிகள் குறித்த விவரங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசி எண்ணை அணுகலாம் என்று தகவலையும் பதிவிடுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம்.